உறவுகளே, அம்மா என்ன பேசிட்டு இருக்கிறேன்னா துணி துவைச்சிட்டு இருக்கிறேன். அது இந்த கராட்டே கிளாஸ் ட்ரெஸ் எல்லாம் நம்ம உட்காந்து கையால் தேய்ச்சா மட்டும்தான் அதுக்கு போகும். கராட்டே பேண்ட் இதெல்லாம் அடிச்சு துவைச்சாதான் அதுக்கு போகும். அதான் பண்ணிக்கிட்டு கிடக்கிறேன். கராட்டே ட்ரெஸ்மா எல்லாம் தெரியுதா? குழந்தைய கராட்டே ட்ரெஸ் இன்னைக்கு கராட்டே போயிட்டு இருந்தாங்களா, கைக்கு வச்சாச்சு. அதுதான் அம்மா கையால துவைச்சிட்டு கிடக்குறேன். நீங்களுக்குள்ள துணியெல்லாம் துவைச்சிங்களா? என்னதான் நம்ம மேக்கப் போட்டுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்தாலும் இந்த வேலையெல்லாம் செஞ்சாதான் நம்ம குடும்ப ஹிஸ்டரி. இந்த வேலைக்கு அப்புறம் எதுனா செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வீட்டு வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம். நான் சொல்ற கரெக்டு தானே? பிடிச்சிருந்தா இந்த வேலை அம்மா செய்யறது பிடிச்சிருந்தா லைஃபை போடுங்க. எல்லா பசங்க பிடிக்காமா, எல்லாம் கராட்டே ட்ரெஸ் சரியான துவைச்சா மட்டும்தான் சரியாகும். வாங்க ஒரு துணி துவைச்சி காய வைக்கலாம். தண்ணி நிறைய வரைக்கும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கலாம். நீங்களும் பிள்ளை துணி துவைச்சிருக்கீங்களா? அடிச்சு துவைச்சி கராட்டே ட்ரெஸ் நல்லா சாக்கு மாரி இருக்கு. அது வாஷிங் மிஷின்லாம் அதெல்லாம் செட் ஆகல. கராட்டே ட்ரெஸ்ஸு, ஸ்கூல் யூனிஃபார்ம் இதெல்லாம் கையால் துவைச்சி அயன் பண்ணி வச்சாதான் நல்லா இருக்கு. நீங்களும் இனிமேலாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. அம்மா செய்கிற வேலை பிடிச்சிங்களா? பேருந்து விரும்புறது போயிட்டு எல்லாம் பொம்மை தானே, உடம்பே பொம்மை தானே. துவைச்சி காய வச்சுட்டு திரும்பி அம்மா லைவில் உட்காருங்க. அம்மா வேலை செய்கிற எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைட்டை ஒன்று தட்டி விடுங்க. வாங்க துணி அலசி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா லைவில் உட்காடுறேன். பாய் உறவுகளே, அம்மா ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். துவைச்சி துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுட்டு வருகிறேன்.